சோறு வந்துட்டு இருக்கு. அதான் என்ன குழம்பு வைக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கோம். மீன் வரேன்னு பாத்துட்டு இருந்தேன். மீன் எனக்கு காணுமே. மீன் வந்துச்சுன்னா வாங்கி தரேன். மீன் குழம்புனா கொஞ்சம் ஈஸியா இருக்க. கொஞ்சம் மீனை குழம்பு வச்சுட்டு கொஞ்சம் மீனை வறுத்துடலாம். நல்ல மீனா வருதான்னு பாப்போம். தினாம அந்த பருப்பு தண்ணி போட்டு தின்னோம்னா வாய்வு கொண்டுக்கிடும். ஆமத்தே மீனுன்னா நல்லதுதான். மீன்மா மீனே மீன் மீனே ஏத்தே மீன் கறி சத்தம் கேக்குது. ஏ குசுபே டக்குனு ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு வாடன வாரேன். சரி தேய். ஏல ரோசா என்ன மீன் வாங்குனா நல்லா இருக்கும்? ஏத்தே பிள்ளைகள் வறுத்த மீன்னா தான் நல்லா விரும்பி சாப்பிடுவேன். அதனால துண்டு மீன் வறுக்கக்கும் பொடி மீன் குழம்புக்கு வாங்குங்க தேய், நல்லா இருக்கும். சரில நான் ரூபாய் எடுத்துட்டு போறேன். மீன்மா மீனே மீன் மீனே என்ன மீன் வச்சிருக்கிய? சால மீன் இருக்கு, வெள மீன் இருக்கு, வாழை மீன் இருக்கு, குதிப்பு மீன் இருக்கு, சின்ன சின்ன பூச்சி மீன் கூட இருக்குமா. உங்களுக்கு என்ன மீன் வேணும்? வறுக்கக்கு துண்டு மீன் வேணும். சீலா மீன் கூட இருக்குமா, அது போடுவா. வறுக்கக்கு நல்லா இருக்கும். அப்படியே சீலா மீன் ஒரு 2 கிலோ தந்துருங்க. வெள மீன்ல 2 கிலோ தந்துருங்க. தலை மீன் எல்லாம் போட்டு குழம்பு வச்சுட்டு மீதியை வறுத்துருவோம். புஷ்பக்கா மீன் வாங்க வந்துட்டீங்களோ? வீட்டுல மீன் வாங்கன்னு பேசிருந்தோம். அண்ணன் சத்தம் கேட்டு ஓடி வந்துட்டேன். அப்படியாக்கா நானும் அப்படிதான் கேட்டு ஓடி வந்து பார்த்துக்கிடுங்க. ஏனே நல்ல மீனா பார்த்து போடுங்கண்ணே. பாருங்கம்மா என்ன மீன்லாம் வேணுமோ எடுங்க. ஏனே புஷ்பக்கா என்ன மீன்லாம் வாங்கியாவளோ அந்த மீனை எனக்கும் போடுங்கண்ணே. அவைய மீன் வாங்கணும்னு சொன்னா போடட்டுமாமா? ஏனே இருந்தாலும் நக்கல்னே உங்களுக்கு. வேற வேணுமா? நீங்க கேட்கறது எப்படி இருக்கு? உங்களுக்கு பிடிச்ச மீனை பார்த்து எடுங்கக்கா. விலையை பார்த்து போட்டுக்கலாம். சரிண்ணே சரிண்ணே. கறி வைக்க கொஞ்சம் பொடி மீன் வாங்கி உங்க அக்கா சொன்னா. சரித்தே நிறைய மீன் வச்சிருக்காவே. சால மீன் 2 கிலோ போட்டுருங்கண்ணே. சரிக்கா போடி. நான் வறுக்கக்கு முதல்ல கேட்ட மீனை போட்டுருங்கண்ணே. அந்த போட்டுருக்கா. எப்ப தம்பி வறுக்கக்கு நல்ல பெரிய பெரிய துண்டு மீனா வர மாதிரி போடுப்பா. சின்ன பிள்ளைகள் இருக்கு, அது முள்ளு இல்லாம தான் சாப்பிடும். கறிக்கு வேணா கொஞ்சம் சின்ன மீனா போட்டாலும் பரவாயில்ல. சால மீன் தானக்கா கேட்டியா? ஆமாப்பா போடு. இந்தாங்கண்ணே இதுல போடுங்க. ஏனே இவ்வளவு மீனா? ஆமா 2 கிலோ. ஏனே எனக்கு 1 கிலோ சால மீன் போடுங்கண்ணே. அந்த போட்டு எங்களுக்கு போட்டு கொடுத்துட்டாரு. வறுக்க மீனே போட்டுருங்கண்ணே. சீக்கிரம் போனாதான் சீக்கிரமா கறி வைக்க முடியும். இவ்வளவு மீனே கழுவுக்கு நேரம்ல. அந்த போடியக்கா போடி இருங்க. குசுப்பா நீ சீக்கிரமா வாங்கிட்டு வா, நான் ரூபாய் கொடுத்துட்டு வரேன். சரி தேய். சீலப்பா வா மைனிகாரி மீன் வாங்க ரூபாய் எடுக்காம ஓடிட்டா. இத கொண்டு போய் அவட்ட கூடு. வாசிலிய மீன்கார மீனை கொடுத்துட்டு வாவா. என்னதான் பிள்ளையா தெரியல. அம்மா இன்னைக்கு நம்ம வீட்ல மீனா? ஆமா மீனுதான். அம்மா எப்பயும் போல மீனை வாங்கி குழம்பு வைக்கிறது பொரிக்கிறதுன்னு செய்யாதங்கம்மா. வேற என்ன செய்ய? நல்ல துண்டு மீனை வாங்கி அவிச்சு பொலபலன்னு உதிர்த்து புட்டு செய்யுங்கம்மா. ரொம்ப நல்லா இருக்கும். ஆமா புட்டில லட்டுன்னு நான் உட்கார்ந்து செய்ய. 2 மைனிகள் இருக்காளுவே. போய் அவளை செய்ய சொல்லு. அம்மா மைனி நான் சொன்னா கேட்க மாட்டாவம்மா. நீ கொஞ்சம் சொல்ல. முதல்ல இந்த ரூபாயை கொண்டு போய் கூட மீனை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து சேரட்டும். ரூபாய் இல்லாம மீன்காரனை விட்டுற வரப்பா. சரிம்மா கூடுங்க. யார சிலப்பா மேதுவா போ. கால் வெட்டி விழுந்துறாதம்மா. மேதுவா போடா. சரி வாரட்ட என் மாமா சொன்ன மாதிரி இன்னைக்கு புட்டு செய்ய சொல்லிடுவான். ஹலோ சுப்பிரமணி எங்க இருக்கா? உடனே ஆபீஸ் ரூமுக்கு வாப்பா. கூப்பிட்ட கேட்கலையா? என்ன வாழை தோட்டத்துல இருக்கியா? சரி உடனே இங்க வா. உன்கிட்ட பேச வேண்டி இருக்கு. வைக்கிறேன். இன்னைக்கு அவன் வரட்டும். உண்டு இல்லன்னு பண்ணிடுறேன். என்ன வேலை பார்த்து வச்சிருக்காவே? ஒரு கவனம் இல்ல. இப்படி இருந்தா எப்படி? இன்னைக்கு அவன் வரட்டும் பாத்துக்கிட்டே. அண்ணா உள்ள வரலாமா? போப்பா வா. உன்னதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னண்ணா எது கூப்பிட்டீங்க? இந்த நோட்டை எடுத்து பாரு. என்ன கணக்கு எழுதியிருக்க நீ? ஒரு வேலை கூட உன்னால உருப்படியா செய்ய முடியாதோ? என்னன்னா சொல்றீங்க? நான் கணக்குல கரெக்டா தானே எழுதி வச்சிருந்தேன். 50,000 1 லட்சம் எல்லாம் எழுதி வச்சிருக்க நோட்ல. பண்ண அப்படிலாம் ஒண்ணு எங்க கைக்கு வரலையே. என்னப்பா கணக்கு இது?
என்னென்ன சொல்றீங்க? நான் கரெக்டா தானே எழுதியிருந்தேன். இதோ பாருப்பா, நோட்டை வாங்கி பாரு, பார்த்தா தானே உனக்கு புரியும். இப்படியா பண்றது? உன்னைய நம்பி ஒரு பொறுப்பு கொடுத்தா எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கலப்பா. எல்லாமே எக்ஸ்ட்ராவா எழுதி வச்சிருக்கா. ஆனா எங்க கைக்கு இவ்வளவு பணம் வரலையே. பாதி பணத்தை நீ எடுத்துக்கிட்டியோ? ஐயோ அண்ணா, ஏன் இப்படி சொல்றீங்க? நான் அப்படிப்பட்ட ஆள் இல்லண்ணா. அப்புறம் எப்படிப்பா இதுல இவ்வளவு அமௌண்ட் எக்ஸ்ட்ரா இருக்கு? போன் பட்டு கேட்டா அவ்வளவு கையில இங்க வரல, அவ்வளவு காசு எல்லாம் தர முடியாதுங்க. என்னப்பா நீ என்ன கணக்கு எழுதியிருக்கா? எங்களுக்கு தெரியாம தனியா ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கியா? ஐயோ இல்லண்ணா. வேற எப்படிப்பா நோட்ல ரூபாய் அதிகமா வந்திருக்கு? பாக்க எனக்கு டென்ஷன் ஆகுது. உன்னை நம்பி தானே இந்த நோட்டெல்லாம் கொடுத்தேன். ஒழுங்கா கணக்கு எழுதணும்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். ஒத்த ரூபாய கூட கூட்டியும் குறைச்சி எழுதக்கூடாது, நம்ம உழைச்ச ரூபாய் கரெக்டா வரணும்னு சொல்லியிருக்கனா இல்லையா? என்னப்பா இதெல்லாம்? எதுக்காக எல்லாத்துலயும் அமௌண்ட் அதிகமா இருக்கு? அண்ணா அதுதானே எனக்கும் புரியல. என்னப்பா இது புரியல தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கா? நீ தானே கணக்கு எழுதுற இப்பெல்லாம். லட்சுமணா, என்னப்பா பிரச்சனை? சுப்பிரமணிய பிடிச்சி எதுக்கு சத்தம் போட்டுட்டு இருக்கா? ஏனே கணக்கு நோட்டு எல்லாமே தப்பு தப்பா இருக்குனே. நம்ம கைக்கு வந்திருக்க ரூபாயை விட எல்லாமே அதிகமா இருக்கு. பாதி ரூபாய இவன் எடுத்துக்கிட்டானோ என்னவோ தெரியல. அண்ணா நான் அப்படிப்பட்டவன் இல்லண்ணா. எதுக்காக என்ன இப்படி சந்தேகப்படுறீங்க? எனக்கே புரியல. நான் ஒரு நிமிஷம் பாக்குறேண்ணா. கொஞ்சம் பொறுமையா இருங்க, பாத்துட்டு சொல்றேன். லட்சுமணா, நம்ம தானே எல்லாருக்கிட்டையும் ரூபாய் வாங்குறோம். இது வரைக்கும் கரெக்டான ரூபாய் தானே எல்லாருக்கிட்டையும் வாங்கிட்டு வந்திருக்கோம். இந்த பையன் ரூபாய் எடுத்திருப்பான்னு எப்படி நீ சந்தேகப்படுறா? என்ன கணக்கெல்லாம் தப்பா இருக்குன்னே. 5000 வாழைக்கு தான் நான் ரூபாய் வாங்கிட்டு வந்தேன். ஆனா நோட்டுல 50,000 வாழைன்னு எழுதியிருக்கு. போன் போட்டு கேட்டா 5000 வாழை தான் வெட்டி இருக்குன்னு அவனும் சொல்றான். இதெல்லாம் 50,000 இருக்கு. நான் எங்கன்னு போய் கேக்குறது? சுப்பிரமணி, என்னப்பா இதெல்லாம்? அதே மாதிரி எல்லாமே தப்பா இருக்குன்னே. நான் சரியா நோட்டை பாக்குறது இல்லைங்கிறதுனால இஷ்டத்துக்கு ஏதோ கணக்கு எழுதி இருக்கான். அண்ணா அப்படிலாம் இல்லண்ணா, நான் கரெக்டா தான் எழுதுனேன். வேற எதுக்குப்பா நோட்ல அப்படி இருக்கு? தோட்டத்துக்கும் மார்க்கெட்டுக்கும் போறதுக்கே நேரம் கரெக்டா இருக்குன்னு உன்னையும் வேலைக்கு வச்சிருக்கோம். இப்படியாப்பா அசால்ட்டா நோட்ல கணக்கு எழுதியது? காய் வெட்டும் போதெல்லாம் நீ தானே கூட இருக்கா? கரெக்டா எழுதணுமா இல்லையா? என்னே இவன் காய் வெட்டும் போதெல்லாம் ஒழுங்கா இருக்கது இல்லனே. எந்தாலியாவது போயிறியா? வந்து தெரிஞ்சு தெரியாம ஏதோ ஒரு கணக்கு எழுதி வச்சுட்டு போயிடுறான்னு நினைக்கேன். ஐயோ நீங்க சொல்ற மாதிரிலாம் இல்லண்ணா. எப்பவுமே நான் கூட இருந்தே தான் பாத்துக்கிறேன். நான் இல்லாத நேரத்துல கதிர் போய் நிப்பான். ஆமாப்பா, கதிரை நீ தானே வேலைக்கு வச்சிருக்கா. அதனால அவனை உன் இஷ்டத்துக்கு வேலைக்கு விடுறியோ? இல்லண்ணா, நான் சாப்பிட போனா எங்கேயாவது அவசரமா போனா மட்டும்தான் அவன் நிப்பான். இங்க பாருப்பா சுப்பிரமணி, இதுக்கு ஒரு முடிவு இப்ப எனக்கு தெரிஞ்சாவணும். இல்ல இதுக்கு மேல நீங்க வேலை பார்க்க முடியாது சொல்லிட்டேன். அண்ணா ஒரு நிமிஷம்ண்ணா. லட்சுமணா, எல்லா கணக்குமே தப்பா இருக்கு. ஆமாண்ணே, இந்த மாசம் முழுக்க எல்லா கணக்குமே தப்பா தான் இருக்கு. என்னத்தை எழுதனான்னு தெரியல. கூறுபாடு இல்லாம எழுதியிருக்கான் போல. அண்ணா ஏன் இப்படி தப்பு நடந்திருக்குன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேண்ணா. நான் இந்த கணக்கு எழுதுனதுக்கு பிறகு யாரோ மேல எழுதியிருக்காங்கண்ணா. என்னப்பா சொல்றா? ஆமாண்ணா, இந்த நோட்டை வாங்கி பாருங்க. இதுல எக்ஸ்ட்ரா 0 ஆட் ஆயிருக்குண்ணா. குடுப்பா பாக்குறேன். யாரோ இனிய வேணும்னே மாட்டி விட பண்ணிருக்காங்கண்ணா. நீ தூங்கிட்டே கணக்கு எழுதிட்டு மத்தவங்களுக்கு சொல்லாதப்பா. ஐயோ இல்லண்ணா, காசு நீங்க வாங்க போறீங்க. நான் அதிகமா கணக்கு எழுதி என்ன பண்ண போறேன்? அதை யோசிச்சு பாருங்கண்ணா. ஆமா லட்சுமணா, எல்லாத்துலயும் ஒரு 0 அதிகமா போட்டிருக்காங்க யாரோ. அதுவும் மை கலர் கூட வேற மாதிரி இருக்கு. அதாவது அழுத்தி 2 தடவை போட்டிருக்காங்க. என்ன அதை இவன் போட்டிருக்க மாட்டானா? இந்த இடத்துல வேற யார் போடுவா? நம்மளே நம்ம கணக்க தப்பு தப்பா எழுதுவோமா? இவன் தானே நோட்ல கணக்கு எழுதுறான். இவன் தானே ஏதோ பண்ணியிருக்கான். வேணும்னே நம்மள திக்குமுக்க ஆட வைக்கிறதுக்கு இந்த வேலையை பார்த்திருக்கான். ஐயோ இல்லண்ணா, நான் அப்படிலாம் செய்ய மாட்டேன். இதுல எழுதிருக்க கணக்கு பூரா நான் என் போன்ல நோட் பண்ண பிறகுதான் இங்க வந்து எழுதுவேன். வேணா என் போனை வாங்கி பாருங்கண்ணா. அதுல எல்லா கணக்குமே கரெக்டா இருக்கும். சுப்பிரமணி, உன் போன கொடுப்பா. இந்தாங்கண்ணா, நீங்களே பாருங்க, எல்லாமே கரெக்டா இருக்கும். என்ன இவன் கதை விட்டியா? என்னமோ பண்ணிட்டு இருப்பான பார்த்துட்டு சொல்லியே. அண்ணா கணக்கு தப்பா எழுதுறதுனால எனக்கு என்ன பிரயோஜனம்? நீங்க ஏன் அதை யோசிக்க மாட்டீங்க? கம்மியா எழுதிருந்தா கூட நான் போய் காசு வாங்குறதுக்காக ஏதோ பண்ணிருக்கேன்னு சொல்லலாம். அதிகமா எழுதி நான் என்னன்னா பண்ண போறேன்? அதுவும் எல்லாத்துலயும் ஒரு 0 அதிகமா போட்டு வச்சிருக்காங்க. இத கண்டிப்பா நான் பண்ணலண்ணா. என்னையே உங்ககிட்ட மாட்டி விடுறதுக்காக யாரோ பண்ண மாதிரி இருக்குண்ணா. ஆமா லட்சுமணா, சுப்பிரமணி செல்லுல எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. நோட்ல தான் ஒரு 0 அதிகமா இருக்கு. அதனாலதான் கணக்கு தப்பா வருது. நீ வேணா நோட்டை வாங்கி பாருப்பா. இருக்கட்டே, நீங்க பாத்துட்டீங்கல்ல, அப்ப கரெக்டா தான் இருக்கும். யாரு இந்த வேலையை பார்த்திருப்பா? இந்த ரூமுக்கு யாருமே அதிகமா வரதே இல்லையப்பா. நீ வர இல்லைன்னா இந்த பையன் வரான். நாங்களே எப்பயாவது தான் வரோம். வந்தாலும் இந்த நோட்டெல்லாம் எடுத்து பார்க்க மாட்டோம். ஃபேனை போட்டு சொத்த நேரம் உட்காந்துட்டு கிளம்பிடுவோம்.
அப்படி இருக்கும்போது இது யார் பண்ணிருப்பா? தெரியலனே, இத கண்டுபிடிச்சே ஆகணும். எனக்கு என்ன இந்த சுப்பிரமணி மேலதான் சந்தேகமா இருக்கு. அண்ணா நான் எழுதலன்னு சொல்லிட்டேன், அதுக்கு நான் விளக்கமா சொல்லிட்டேன். திரும்பவும் நீங்க இனி சந்தேகப்பட்ட என்னென்ன அர்த்தம்? என் செல்ல வாங்கி நீங்களே பாருங்க, நான் உங்களுக்கே புரியும். ஆமா லட்சுமணா, இது யாரோ வேணும்னே பண்ண மாதிரி இருக்கு. இந்த பையன் பண்ணிருப்பான்னு எனக்கு தோணல. இதால இவனுக்கு என்ன லாபம் இருக்கு சொல்லு? வேணும்னே இவனை மாட்டி விடவே யாரோ பண்ணிருக்காவேன்னு நான் நினைக்கேன். அது முதல்ல கண்டுபிடி. சரிண்ணே, இப்ப கணக்கு நோட்டு இப்படி ஆயிப்போச்சு. ஒரு மாசம் கணக்கு ஃபுல்லா தப்பாயிட்டே, என்ன பண்றது? தம்பி, அதான் இவன் போன்ல எல்லாத்தையும் தெளிவா எழுதி வச்சிருக்கான்ல, அதே மாதிரி நோட்ல மறுபடியும் எழுதிடுவான். ஆமாண்ணா, என்னோட செல்லுல இருக்கிறத வேற நோட்ல எழுதி வைக்கிறேன். ஆனா இப்படி கணக்குல நோட்ல எழுதிக்கிட்டு இருந்தா எப்பவுமே பிரச்சனை தானா? அதுக்கு என்னப்பா பண்ண சொல்றா? கல்வெட்டுல பொறிச்சிடலாமா எழுத்துக்கல? ஐயோ அப்படிலாம் இல்லைண்ணா, கம்ப்யூட்டர் இருந்துண்ணா கணக்குலாம் கரெக்டா இருக்கும்ண்ணா, அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கண்ணா. இந்த கம்ப்யூட்டர்லாம் எனக்கு செட் ஆகாது. எனக்கு எப்பவுமே நோட்டு கணக்கு தான். நோட்டுல எல்லாம் தெளிவா இருக்கணும். நோட்லயும் கணக்கு எழுதுறேண்ணா. எழுதுற கணக்கை கம்ப்யூட்டர்ல ஏத்திட்டோம்னா எப்பவுமே அழியாம இருக்கும். எத்தனை வருஷம் கழிச்சு கூட நீங்க கணக்கு பாத்துக்கலாம்ண்ணா. அதனால ஒரு கம்ப்யூட்டர் வாங்குறது தான் நல்லதுண்ணா. தம்பி லட்சுமணா, சுப்பிரமணி சொல்றதும் சரிதான்ப்பா. எல்லா இடத்துலயும் இப்போ கம்ப்யூட்டர் பில் ஆயிட்டு. நம்மளும் காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறணும்ல. நோட்ல எழுதுறதுனால யாரும் இஷ்டத்துக்கு வந்து ஏதோ கிறுக்கி வச்சுட்டு போயிருக்காவ. அதுல யாரும் வந்து எதுவும் பண்ண முடியாதுல்ல. அப்படியே தப்பு நடந்தாலும் இந்த பையன்ட்ட தானே நம்ம கேட்போம். சொல்றேனே, பாக்குறேன். இவனை முதல்ல நோட்டை சரி பண்ண சொல்லுங்க. கம்ப்யூட்டர் எல்லாம் பிறகு யோசிக்கலாம். சரிண்ணா, நான் பண்ணிடுறேன். அன்னபூர்ணி, எனக்கு எதுக்கு ஆனந்த பிடிக்காது? என்ன விஷயம் அன்னபூர்ணி? இப்பதானே புள்ள படிச்சிட்டு இருக்கு, அதுக்குள்ள என்ன அவசரம் அன்னபூர்ணி? மெதுவா பாப்போம். என்ன சொல்லி அன்னபூர்ணி? என்ன பதில் சொல்ல போறா? யாருக்கு சொல்ல போறா? இப்ப யாரு நம்ம பிள்ளைய கட்டி தர சொல்லி கேட்டா? உங்க அண்ணன் வீட்டுல போய் தன்னால இருந்து அவிய கேட்டாவ்ளோ, அதுக்கு தானே போறேன்னு ஓடனா. என்னதான் முடிவாச்சு? அப்போ அவிய கேட்டாவ்ளோ? ஏன் முதல்ல அதானே சொல்லிட்டு போனா, இப்ப என்ன விருப்பம் இல்லங்க? என்னோட விருப்பம் வேற, உங்க விருப்பம் வேற, யாமினி விருப்பம் வேற, அவி விருப்பம் வேற இருக்கு. அதனால
என்ன அன்னபூர்ணி சொல்ற வேற வேறன்னு எனக்கே சுத்தமா புரியலையே. உங்க அண்ணன் வீட்டுக்கு தானே பிள்ளைய கட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தா, இப்ப என்ன உனக்கு இஷ்டம் இல்லையோ? அது எப்படி இஷ்டம் இல்லாம போயிரும்? எங்க அண்ணன் வீட்டுக்கு யாமி போனா சந்தோஷமா வாழ்வான்னு எனக்கு தெரியும். ஆனா யாமி பச்சிட்டு இருக்கானே, அதை யோசிச்சுட்டு தான் இப்ப கல்யாணம் வேண்டாம்னு இருக்கேன். எதுக்கு அன்னபூர்ணி கட்டி கொடு, அவையில படிக்க வச்சுக்கிடுவாவே. இல்லங்க, எதுவா இருந்தாலும் யாமி ஜாதகத்தை பார்த்துட்டு தான் முடிவு எடுக்க முடியும். நம்ம டக்கு புக்குன்னு எதையும் யோசிக்க கூடாதுல்ல. பிள்ளை வாழ்க்கை நல்லா அமையணும். அதனால முதல்ல ஜாதகத்தை பார்த்துருவோம், அதுக்கு பிறகு எங்களுக்கு ஒரு முடிவை சொல்லுவோம். சரி அன்னபூர்ணி, வா விருப்பம். என்னை எனக்கு என்ன இந்த சுப்பிரமணி மேல நம்பிக்கை வரலண்ணே. அவன் ஏதோ போய் சொல்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. தம்பி, இதனால அவனுக்கு என்ன லாபம், நீயே சொல்லு பாப்போம். அவன் ஒழுங்கா கணக்கு எழுதுனா தானே நம்ம வேலையில வச்சுக்கிடுவோம், அது அவனுக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது அவன் இந்த வேலை பார்த்துருக்க மாட்டான்னு தான் எனக்கு தோணுது. வேணும்னே அந்த பையனை மாட்டி விடுறதுக்காக யாரும் இதை பண்ணிருக்காவ தம்பி. வேற யாருன்னே இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவான் நம்ம வீட்டுல? நம்ம வீட்டு ஆட்களை தவிர்த்து அங்க வேற யாருமே போக மாட்டாவ. அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா என்ன அர்த்தம்? இவன் தான் வேணும்னே பண்ணியிருக்கான். அப்படி பண்ணியிருந்தா அவனுக்கு என்ன கிடைக்க போகுது? இந்த கம்ப்யூட்டர் கேட்கல, துறைக்கு கம்ப்யூட்டர்ல உட்காந்து வேலை பார்க்கணும்னு ஆசை வந்திருக்கு, அதுக்குதான் இப்படி பண்ணியிருக்கான்னு நினைக்கேன். சீச்சி, அப்படிலாம் இருக்காது லட்சுமணா. அவன் எல்லாம் பாதுகாப்பா இருக்கணும்னு தான் கம்ப்யூட்டர் கேட்டிருக்கான். நோட்லயே எழுதி வைக்கிறேன்னு தானே சொல்லியிருக்கான். அப்படி பார்க்க போனா அவனுக்கு வேலைன்னா அதிகமா தான் இருக்கு. நீ அவனை சந்தேகப்படாத. எனக்கு சந்தேகமா தானே இருக்கு. மறுபடியும் இதே மாதிரி ஒரு தப்பு நடந்தது, அவன் நான் இந்த வேலையை விட்டு தூக்கிடுவேன்.